Hi friends, நான் உங்கள் சகி. நம்ம நாளும் பகிர்வோம் சேனல்ல போயிட்டு இருக்க எக்ஸல் ஃபார் பிகினர்ஸ் இன் தமிழ் சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லுக்அப் தாங்க. ஆனா ஒரு டிஃபரெண்டான லுக்அப். இன்னைக்கு நம்ம ஒரு சாம்பிள் டேபிள் எடுத்திருக்கோம். இந்த டேபிள்ல நமக்கு மந்த், ஃப்ரூட், கேஜிஸ் கொடுத்துருக்கோம். ஒரு மாசத்துக்கு இந்த ஃப்ரூட் இவ்வளோ கேஜிஸ் வித்துது அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு சும்மா ஒரு சாம்பிள் டேபிள்னு வச்சுப்போம். இந்த டேபிள்ல நான் லுக்அப் பண்ண போறேன். எங்க ஜனவரி இருக்கோ எவ்வளோ கேஜிஸ் வித்துதுன்னு எடுத்துட்டு வா அப்படின்னு நம்ம சொல்லணும்னு நினைக்கிறோம். சரிங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், VLOOKUP கொடுத்துட்டு ஜனவரி எங்க இருக்கோ அத இந்த அரேல இருந்து டேபிள்ல இருந்து மூணாவது காலம்ல இருக்கக்கூடிய வேல்யூ எடுத்துட்டு வா, அதுவும் எக்ஸாக்ட் மேட்ச் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். அப்ப நமக்கு 283 வரும். ஆமா, ஃபர்ஸ்ட்ல எது இருக்கோ அதுதான் எடுத்துட்டு வரும் நமக்கு VLOOKUP. ஸோ நமக்கு இங்க ஜனவரி அப்படின்னு சொல்றது 283 மட்டுமே கிடையாது, கீழே இருக்கக்கூடிய 295 282 ரெண்டுமே வந்திருக்கணும். அது மட்டும் இல்லாம இப்ப நான் விரும்புறேன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப நான் ஹைலைட் பண்ணிருக்க எல்லாமே இங்க வரணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா VLOOKUP-ஆல அதை எடுத்துட்டு வர முடியாது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா ஃபில்டர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதை நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த ஃபில்டர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றது O365ல தாங்க இருக்கு, அதுக்கு மேல இருக்க வெர்ஷன்ல தான் இருக்கும், அதுக்கு முந்தின வெர்ஷன்ல இல்லை. சரி வாங்க நம்ம ஃபில்டர் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். ஈக்குவல் டு கொடுத்துட்டு ஃபில்டர். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், அரே எந்த டேபிள்னு கேக்குது, இந்த டேபிள்ல இருக்கக்கூடியதுல இன்க்ளூட் எதை பண்ணணும் அப்படின்னு கேக்குது. அதாவது எங்கள் மந்த் ஜான் இருக்கோ அப்படின்னு பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு இங்க பாருங்க ஃபுல்லுமே நம்ம எதை எக்ஸ்பெக்ட் பண்ணோமோ அது வந்துடுச்சு. சரி, நம்ம இந்த மந்த் எனக்கு வேணாம், நான் தான் மந்த் கொடுத்துறேன்ல, அதுக்கு பதிலாக என்ன ஃப்ரூட் எவ்வளோ கேஜிஸ் மட்டுமே வித்துது அது மட்டும் எனக்கு போரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு சொன்னா அப்ப நம்ம இங்க அரே என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னா மறுபடியும் டைப் பண்ணுவோம் ஃபில்டர். நம்மளோட அரே என்ன, இந்த ஃப்ரூட்டும் கேஜிஸும் மட்டும் அதுல எதெல்லாம் மந்த்ல நமக்கு ஜானா இருந்துச்சோ அதை மட்டும் எடுத்துட்டு வான்னு கொடுத்துருங்க. எந்தெந்த ஃப்ரூட்ஸ் எவ்வளோ கேஜிஸ் வித்துதுன்றதை மட்டும் நமக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்துரும். ஓகே, இப்போ நமக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய காலம்ஸ் எடுத்துட்டு வந்துட்டோம். அதாவது ஃப்ரூட்டும் கேஜிஸும் பக்கத்துல இருக்கு எடுத்துட்டு வந்துட்டோம். அதுவே நான் ஒரு ஃப்ரூட் கொடுத்துட்டு எந்தெந்த மாசம் எவ்வளவு வித்துது அப்படின்னு நம்ம கேட்கணும்னு நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ணுவோம், நமக்கு ஃப்ரூட் வேண்டாம், அதுக்கு பதிலாக மந்த்தும் கேஜிஸும் மட்டும் வேணும். அது எப்படி எடுத்துட்டு வரலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம என்ன கேட்கிறோம், ஃபில்டர் போட்டுட்டு இதேதான் இது வேணும், இதுல இன்க்ளூட் எது பண்ணணும்னு சொன்னா ஃப்ரூட் ஆப்பிள்னு வச்சுப்போமே, ஆப்பிள் எந்தெந்த மாசம் எவ்வளவு வித்துது அப்படின்றத கேட்கிறோம். இது மாதிரி வந்துச்சு. ஆனா நமக்கு என்ன வேண்டாம், நடுவில் இருக்கிற ஆப்பிள் வேண்டாம். அதை எப்படி நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த ஃபில்டர் வெளியில ஒரு ஃபில்டர் போடுறோம். ஸோ இந்த ஃபில்டரோட ரிசல்ட் வந்தது, அதுதான் நம்மளோட டேபிள் இப்போ. சரிங்களா? ஸோ அதுதான் நம்மளோட டேபிள் அப்படின்னு சொல்லும் போது இதுதான் இப்போ நம்மளோட டேபிள். ஓகேங்களா? அதுக்கு பக்கத்துல எதை இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் காலம் வேணும், தேர்ட் காலம் வேணும். ஆமா தானுங்களே? அப்ப நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு ஃப்ளவர் பிராக்கெட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஃபர்ஸ்ட் காலம் வேணும்னா 1, ட்ரூனா 1 நமக்கு தெரியும், ஃபால்ஸ்னா 0. செகண்ட் காலம் வேண்டாம் 0, தேர்ட் காலம் வேணும், ஒரு ஃப்ளவர் பிராக்கெட் மறுபடியும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபில்டர் ஃபங்க்ஷன் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க மந்த்தும் கேஜிஸும் வந்துடுச்சு நமக்கு. ஓகேங்களா? ஸோ இப்படிதான் ஃபில்டர் ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு ஃபில்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம காலம்ஸை ஃபில்டர் பண்ணி இப்படி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இங்க கொடுக்காம எப்படி டைனமிக்கா மாத்தலாம்னு பார்க்கலாம். இந்த இடத்துல ஜான் இப்போ நம்ம பார்த்தது இல்ல ஏப்ரல், ஜான் அப்படி இல்லைன்னா ஆப்பிள் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபில்டர் ஃபங்க்ஷன் போடலாம். ஃபில்டர் அரே பார்த்தீங்கன்னா இதுதான், கமா இன்க்ளூட் எதை பண்றோம், எந்த மந்த் ஈக்குவல் டு இது க்ளோஸ் பண்ணிட்டீங்க. அதனால நமக்கு அதுக்கான ரிசல்ட் வந்துருச்சு. எனக்கு இப்போ மார்ச் வேணும் அப்படின்னு நினைச்சேன்னா இங்க போய் நான் மார்ச் செலக்ட் பண்ணோட மார்ச்சோட ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு பாருங்க. சரி ஓகே, ஏப்ரல் வேணும், ஏப்ரலோட ரிசல்ட் வந்துருச்சு பாருங்க.
சரி, ஓகே. இப்போ நம்ம 2 காலம்ஸை ஃபில்டர் பண்ணணும். 2 காலம் பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணலாம்? ஃபில்டர் போட்டுட்டு அரே இது வேணும். சரிங்களா? அதுல என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஒரு பிராக்கெட் ஓபன் பண்ணிக்கலாம். இந்த மந்த்ல இருக்கக்கூடிய இந்த வேல்யூல இருக்கக்கூடியது வேணும். க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படின்றதுக்கு பதிலா ஆஸ்டரிஸ்க் யூஸ் பண்ணிப்போம். ஸ்டார் யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் அடுத்த வேல்யூவை போடணும். என்ன போடணும்? ஃப்ரூட் எதெல்லாம் இதுவா இருக்கோ அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எம்டி நோ மேட்ச் அப்படின்னு எடுத்துட்டு வரணும். ஏன்னா இங்க பாருங்க, இஃப் எம்டினா என்ன எடுத்துட்டு வரணும்னு கேக்குது. நோ மேட்ச்னு டைப் பண்ணி கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி சொல்றோம். எக்ஸல் நோ மேட்ச். ஏன்னா ஏப்ரல்ல நமக்கு ஆப்பிளே கிடையாது. அதுவே நம்ம போயிட்டு அதை ஆரஞ்சுன்னு மாத்தி பாருங்க. ஏப்ரல்ல ஆரஞ்சு 105 வித்து தான் நமக்கு வரும். ஓகேவா? அதுவே நம்ம கோவா வித்து பாருங்க இது வரும். இதை எடுத்துட்டு போயிட்டு நம்ம ஜான் அப்படின்னு கொடுங்க. நோ மேட்ச். ஏன்னா ஜனவரி மாசத்துல கோவா கிடையாது. சரி, நம்ம ஃபில்டர் ஃபங்க்ஷன்ல கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபில்டர் இருக்கக்கூடியது எதெல்லாம் ஃப்ரூட்ல இருக்கோ அது மட்டும் வேணும் அப்படின்னு எடுத்துக்கோ. ஸோ இது 2 இருக்கு. பாத்தீங்கன்னு சொன்னா ஃபார்முலா பார்ல இது மட்டும்தான் பிளாக்ல இருக்கும். மற்ற எல்லாமே உங்களுக்கு கிரே அவுட் ஆயிருக்கும். சரிங்களா? இங்க போயிட்டு நீங்க மாத்தலாம் அப்படின்னு பார்த்தா உங்களால எதுவும் மாத்த முடியாது. ஏன்னா அங்க ஃபார்முலாவே கிடையாது. நம்ம ஃபார்முலா போட்டது இந்த செல்ல மட்டும்தான், இங்க மட்டும்தான் நீங்க மாத்த முடியும். அது என்னன்னா இது பேர் ஸ்பில் ஃபார்முலா. இது நம்ம இங்க போட்டது அது இடம் இல்லாம இங்கெல்லாம் வந்து ஸ்பில் ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல ஏதோ ஒண்ணு இருக்குன்னு வச்சுப்போம். ஏதோ ஒன்று தனியாக டைப் ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னா இங்க ஸ்பெல் எரர் அப்படின்னு ஒன்று வரும். ஓகேங்களா? என்ன அப்படின்னு சொன்னா நான் ரிசல்ட் காமிக்கணும்னா எனக்கு அங்கே இடம் இல்லை அப்படின்னு சொல்லி நமக்கு எக்ஸல் சொல்றது தான் ஸ்பெல் எரர். நீங்க போய் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஃபுல்லுமே எனக்கு காலியா இருந்தாதான் என்னால அங்க ஒழுங்கான ரிசல்ட் காமிக்க முடியும் அப்படின்னு நீங்க டாட்டர் லைன்ல காமிக்கும். நம்ம அப்போ இதை போய் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு அந்த ரிசல்ட் அது காமிச்சிடும். இதுதான் ஸ்பெல் எரர். இதுதாங்க ஃபில்டர் ஃபங்க்ஷன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அதே நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம நாளும் பகிர்வோம் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ்க்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.